وقال رسول الله صلى الله عليه وسلم: العلماء ورثة الأنبياء، وإن الأنبياء لم يورثوا دينارا ولا درهما، وإنما ورثوا العلم، فمن أخذه أخذ بحظ وافر. وقال عليه الصلاة والسلام أيضا: مثل ما بعثني الله به من الهدى والعلم كمثل غيث أصاب أرضا. وقال عليه الصلاة والسلام أيضا: من يرد الله به خيرا يفقهه في الدين، أو كما قال عليه الصلاة والسلام. இந்த சிறப்பான மஜ்லிஸுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் கௌரவ தலைவர் அவர்களே, இந்த சிறப்பான மஜ்லிஸை சிறப்பிப்பதற்காக நமது அயல் நாட்டிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய பேராசிரியர் கலாநிதி கௌரவ சதீதுத்தீன் பாக்கவி ஹசரத் அவர்களே, ஏனைய உலமா பெருமக்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எமது இந்த ஒன்று கூடலை அல்லாஹு தஆலா கபூல் செய்து கொள்ள வேண்டும். இப்படியான ஒன்று கூடல்களுக்காக ஈருலகத்திலும் என்னென்ன நற்கூலிகளையும் வெகுமதிகளையும் பரக்காத்துகளையும் அல்லாஹும் அவனுடைய ரசூலின் முபாரக்கான நாவினூடாகவும் எங்களுக்கு வாக்காக தந்திருக்கிறானோ, அந்த எல்லா நற்கூலிகளிலும் எங்களையும் அல்லாஹ் முழுமையான பங்குதாரிகளாக கபூல் செய்து கொள்வானாக. அல்லாஹுடைய நல்லடியார்களே, யார் உலகத்தில் கௌரவிக்கப்படுவதற்கு தகுதியானவர்களோ அவர்களை கௌரவிப்பதற்காக அப்படியான ஒரு சபையில் இருந்து அந்த உலமாக்களை உற்சாகப்படுத்தி, மதரசாக்களை உற்சாகப்படுத்தி, அதனூடாக அல்லாஹுடைய குர்ஆனுக்கும் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுக்கும் ஷரீஅத்துக்கும் புத்துயிர் ஊட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருப்பதை இட்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கு நாங்கள் எல்லோரும் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, பொதுவாக மதரசாக்களினுடைய விழா என்று வரும்போது அதற்கு வருபவர்கள் ஒரு முழுமையான தெளிவோட வருகிறதாக தெரியல. யாருடைய பிள்ளைகள் பட்டம் பெற்று ஆலிம்களாக ஹாஃபிதுகளாக வெளியாகிறார்களோ அந்த பெற்றோர்கள் கூட, அவர்களுடைய பெற்றோர்கள் கூட ஒரு தெளிவின்மையோடு வருவது போலதான் காட்சி அளிக்கிறது. இது போன்ற ஒரு நிகழ்வு மதரசாவுக்கு வெளியில் வேறொரு நிறுவனத்தில் அல்லது வேறொரு பட்டப்படிப்பு சார்ந்த இடத்தில் நடைபெறுமாக இருந்தால் பெருத்த உற்சாகத்துடன், ஆசையுடன், ஆரவாரத்துடன் அங்கு போய் கலந்து கொள்வதையும் பார்க்கிறோம். அதற்கான காரணம் என்னவென்றால், அங்கு உலகத்தினுடைய லாபங்கள் கண்ணுக்கு தெரிகிறது. அதனுடைய பிரயோசனங்கள் அற்பமான பிரயோசனமாக இருந்தாலும் அந்த பிரயோசனங்கள் தெரிகிறது. இங்கிருக்கக்கூடிய பிரயோசனங்கள் பெரிய அளவில் அவர்களுடைய கண்களுக்கு தெரிவதில்லை. இப்போ ஒரு கேள்வி என்பது, மகன் மௌலவியாகிறார், ஆலிமாகிறார், இவர் என்ன செய்ய போறார்? எங்களோட குடும்பத்துக்கு என்ன செஞ்சு கொடுக்கலாம்? இவர் ஒரு 4 லட்சம் சம்பளத்துக்குரியவராக வர்றார் இல்லை, ஒரு பட்டதாரியாக வர்றார் இல்லை.
எங்களோட உடைந்த வீட்டையாவது கட்டித்தரக்கூடிய ஒரு நிலைமையில் இவர் இல்லை. வீட்டில் உள்ள பெண் பிள்ளைகளை அவர்களுக்கு ஒரு ஏற்பாடு கொடுக்கக்கூடிய சக்தி கூட இவரிடத்துல இல்லை. இவர் என்ன செய்ய போறார்? ஓடப்பட்ட அதே தகப்பனுடைய உள்ளத்தில் எந்த எண்ணம் இருக்கு? எந்த தாய் துணிமணிகளை எல்லாம் தயாரித்து கொடுத்தாலோ அந்த தாய் பட்டமளிப்பு விழாவுக்கு வாரது இந்த சிந்தனையோட. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதற்கு அப்படியே ஒரு பதில் சொல்வதாக இருந்தார். அல்லாஹ்வுடைய குர்ஆன் நிச்சயமாக முஃமின்களுக்கு பயன் கொடுக்கும். ஈமான்தாரிகளுக்கு அல்லாஹ்வுடைய வஈதுகளில் வாதாக்களில் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு பயன் கொடுக்கும். அல்லாஹ் குர்ஆனில் இடத்தில் சொல்கிறார், எனது எச்சரிக்கைகளை பயப்படுபவர்களுக்கு குர்ஆனை ஞாபகப்படுத்து. ஃபதக்கிர் பில் குர்ஆனி மன் யகாஃபு வஈத். யார் எச்சரிக்கைகளை பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு ஞாபகம் செய்து கொண்டே இருங்க, ஏதோ ஒரு நேரத்தில் விலங்கெடுப்பாங்க. குர்ஆன் சொல்லுது, துனியாவில் நீங்க எதற்கெல்லாம் பிரயோசனங்களை காண்கிறீர்களோ, பணத்தை காண்றீங்க, பதவிகளை காண்றீங்க, பட்டங்களை காண்றீங்க, அதிகாரங்களை காண்றீங்க, நீங்க அதை எவ்வளவு பெரிதென்று உங்களுடைய மனங்களில் குடிகொள்ள செய்திருந்தாலும், நீங்கள் அதனை பற்றி எவ்வளவு நடத்தியான கருத்து சிறப்பித்து பேசினாலும், நீங்கள் அதனை பற்றி புத்தகமாக எழுதினாலும், உங்களுக்கு நான் சொல்றேன் என்னென்றா, அல்லாஹ் சொல்லுகிறார், இதெல்லாம் தீர்ந்து இல்லாமலாக என்னிடத்தில் இருக்கிற அஜர் கூலி அழியாது. மா இந்தக்கும் யன்ஃபது வமா இந்தல்லாஹி பாக். உங்களிடத்தில் இருப்பது தீர்ந்து போய்விடும், அல்லாஹ்விடத்தில் இருப்பது பாக்கியாக எப்பொழுதும் இருக்கும். இந்த மாணவர்கள் சுமந்திருப்பது லட்சத்தால் அடக்க முடியுமான ஒரு சொத்தை அல்ல. முழு துணியாவையும் பெற்றாலும் இவர்கள் கற்ற ஒரு பாடத்திற்கு சன்மானம் கொடுக்க முடியாது. துனியாவிலே இவர்களுக்கு கூலி கொடுத்த பொருள் இல்லை. இவர்களுக்குரிய கூலியை அல்லாஹ் தன்னிடத்தில் பத்திரப்படுத்தி இருக்கிறார். இவர்களிடத்தில் இருப்பது விஞ்ஞானிகளின் ஆய்வுகள் அல்ல என்று சொல்லிவிட்டு நானே கருத்துக்களை மாற்றிக்கொண்ட அந்த ஆய்வுகள் அல்ல, சிலருடைய பரிசோதனை தகவல்கள் அல்ல, சில கண்டுபிடிப்புகள் அல்ல. உலகத்திற்கு வந்த முத்தான நபிமார்கள் அனைவர்களிடத்திலும் இருந்த இல்மையே இந்த ஆலிம்கள் சுமந்து வராங்க. தெளிவாக ஹதீஸ்ல இருக்குது, சஹீஹான ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் உலமாஉ வரஸத்துல் அன்பியா. உலமாக்களை தன்னுடைய வாரிசு என்று மட்டும் சொல்லல, அல் உலமாஉ வரஸதி என்று சொல்லல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எத்தனை லட்சம் நபிமார்கள் உலகத்துக்கு வந்தார்களோ அவர்களுக்கு மேலாக இருந்த நூற்றுக்கணக்கான ரசூல்மார்கள் வந்தார்களோ அவ்வளவு பேர்களின் அனந்திரக்காரர்கள் இவர்கள். அல் உலமா வரஸத்துல் அன்பியா, நபிமார்களின் அனந்திரக்காரர்கள். சொல்லிட்டு சொன்னாங்க, அனந்திரம் என்று சொல்லும் போதே சொத்துகளுக்குத்தான் கவனம் திரும்பும். என்ன அனந்திரம் வச்சிருக்கிறாங்க? காசு வச்சிருக்கிறாங்களா, தங்க வெள்ளி வச்சிருக்கிறாங்களான்னு பார்ப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நபிமார்கள் தீர்ந்து போற காசை வச்சிருங்க, கைமாறி போற காசை வச்சிருங்க, முடிந்து போற காசை வச்சிருங்க, அழியாத சொத்தையே அனந்தரமாக கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. வைன்னல் அன்பியா நபிமார்கள் தீனார் திர்ஹம் தங்கம் வெள்ளி காசுகள் அனந்தரமாக விட்டுட்டு போகல. அவர்கள் விட்டுட்டு போனது அல்லாஹ் பற்றிய இல்ம விட்டுட்டு போனாங்க. வர்றவர்கள் யாரை பற்றிய நம்பிக்கை இருக்க வேண்டுமோ, இல்ம் என்பது அதோட உண்மையான கருத்து யகீன். யாரை பற்றிய நம்பிக்கை வேண்டுமோ, அல்லாஹ்வை பற்றி, இறுதி நாளை பற்றி, மறுமையை பற்றி, வேதத்தை பற்றி, இந்த இல்மையை அனந்தரமாக விட்டுட்டு போனாங்க. எந்த அறிவை கொண்டு கபரில் தப்பிக்க முடியுமோ, எந்த கபரை கொண்டு மக்சரில் கடுமையான
தாய்மார்கள் அனந்தரமாக விட்டுட்டு போனாங்க. பெற்றோர்கள் விளங்கணும், இவ்வளவு பெரிய ஒரு சொத்தை என்ற மகன் சுமந்து வர்றான். எனது ரசூலுல்லாவுடைய நெஞ்சிலே இருந்த கவலைகள், இரத்தத்தில் ஓடிக்கொண்டிருந்த சிந்தனைகள், மூச்சு மூச்சாக விட்ட சிந்தனைகள், அந்த அறிவையே இவர்கள் கிதாபுகளில் ஓடி உள்ளங்களை நிரப்பிக் கொண்டு வருகிறார்கள். அதனால்தான் சஹாபாக்களுக்கும் இதுபோல சில நிலைமைகள் ஏற்பட்ட போது இந்த நிலைமையை விளக்கப்படுத்தினான். ஹுனைன் யுத்தம் நடைபெறுகிறது. மக்காவுடைய வெற்றியிலிருந்து ஒரு மாதத்துக்கு பிறகு ஹுனைனில யுத்தம் நடக்குது. யுத்தம் முடிவடைந்த பிறகு அதுல கிடைக்கிற பொருள்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கு வச்சாங்க. அதுல கிடைச்சது ஒரு நபருக்கு 100 ஒட்டகம் கொடுத்தாங்க. இன்னைக்கு ஒரு ஒட்டகம் வாங்குறேன்டா 6 லட்சம் தேவைப்படும் எங்கட காசுல. மாடு வாங்குறதுக்கே 2-2.5 லட்சம் போகுது. ஒரு 6 லட்சம் தேவைப்படும். 100 ஒட்டகம் என்றா எத்தனை கோடி. ஒரு ஆளுக்கு கொடுத்தாங்க. அப்புறம் 100 ஒட்டகம், ஸஃப்வான் இப்னு உமையாக்கு 100 ஒட்டகம், சிலருக்கு ஆடு 2 அல்ல மந்தையாக கொடுத்தாங்க. சஹீஹுல் புகாரில் இது இருக்குது. இப்ப அன்சாரிகளுக்குள்ள, மதீனா வாசிகளுக்குள்ள ஒரு சிறிய சலசலப்பு, அதிலையும் இளம் வாலிபர்களுக்குள்ள ஒரு பேச்சு. என்ன பேசுறாங்க? யுத்தங்கள் வந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை கூப்பிடுறாங்க, சண்டைக்கு நாங்க தான் போகணும். எங்கட வாடில் இருந்துதான் ரத்தமும் ஓடிக்கொண்டிருக்குது. ஆனா பங்குற நேரம் மக்காவில உள்ள குறைசிகளை பார்த்து பங்குறாங்க, எங்களை கவனத்தில் எடுக்கல. இந்த செய்தி சிறியதாக இருந்தாலும் இது வரக்கூடாத ஒரு செய்தி. இது ஹஜ்ரத் உமருடைய காதில் விழ அவர்கள் போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக செஞ்சாங்க. இதுக்கு உடனே மருந்து போடணும், இது பழசாக விடக்கூடாது. ஒரு அலால் விட்டாங்க, ஒரு இடத்தை காட்டி, இந்த இடத்தில் அன்சாரிகள் மட்டுமே ஒன்று சேர வேண்டும். லா யதஸுலு ஹாதிஹில் ஹதீரத இல்ல அன்சார். இந்த இடத்துக்கு அன்சாரிகள் மட்டுமே வரணும். எல்லாரும் வந்து சேர்ந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாவால கதைக்கிறதுக்கு பதிலாக உள்ளத்தால் கதைச்சாங்க. அன்சாரிகளே, என்ன உங்களோட பக்கத்தில் இருந்து இப்படி ஒரு செய்தி வருது? தன்னால் அவர்களுக்கு கிடைத்த பாக்கியங்களை சொன்னாங்க. நாம் வரும்போதே நீங்கள் எல்லாம் வழிகேடர்களாக இருந்தீங்க, அல்லாஹ் என்ன கொண்டு உங்களுக்கு ஹிதாயத் தந்தான். நான் மதீனாவுக்கு வரும்போதே சம்பாதிக்க தெரியாத, கிடைத்ததையும் வைத்து வாழ தெரியாத ஒரு கூட்டமாக இருந்தீங்க, அல்லாஹ் என்ன கொண்டு உங்களை சீமான்களாக்கினாங்க. 30 வருஷமாக உள்நாட்டு போரினால பிரிந்து சிதறி ஒருவரையோடு ஒரு விரோதியாக பார்த்துக் கொண்டிருந்தீங்க, ரப்பு என்ன கொண்டு உங்களை ஒன்று சேர்த்து வச்சாங்க. அன்சாரிகள்ல பெரியவர்கள் வெக்கத்துல தலைய போட்டாங்க. யா ரசூலல்லாஹ், ரதீனா கிஸ்மத ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹ்வின் பங்கு வைப்பை முழுமையாக திருப்தி காணுகிறோம். யா ரசூலல்லாஹ், எங்கள மூத்தவர்கள்ல யாரும் கதைக்க இல்ல. சில வாலிபர்கள் இதை கதைச்சிட்டாங்க. பின்னால நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பக்கத்தில் எடுத்து சொன்னாங்க, அன்சாரிகளே, இது ஒரு தலைவரிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு பண்பு. அல்லாஹுடைய ரசூலினால் அவர்களுக்கு கிடைத்த பாக்கியங்களுக்கு முன்னால் அவர்களால் ரசூலுல்லாவுக்கு கிடைத்தது ரொம்ப அற்பமானது. இருந்தாலும் அதை பெருசுபடுத்தி பேசுகிறார்கள். நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம், ஏ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மக்காவிலிருந்து விரட்டப்பட்டு வந்தீங்க, நாங்க இடம் கொடுத்தோம். செலவழிக்க ஆள் இல்லாம வந்தீங்க, நாங்க நுஸ்ரத் செய்தோம். இப்படி சொன்னாலும் நீங்க சொல்றது உண்மையுமே. பின்னால விடயத்துக்கு வந்தாங்க. இதுதான் எங்களுக்கு இப்போது தேவையானது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்சாரிகளே, யாருக்கெல்லாம் கோடிக்கணக்கு பெறுமதியான ஒட்டகங்களை கொடுத்தனோ, யாருக்கு
எல்லாம் இலட்சக்கணக்கு பெறுமதியான ஆடுகளை கொடுத்தனோ அவர்கள் எல்லாம் தீர்ந்து போகிற சொத்துக்களை எடுத்துக்கொண்டு ஊருக்கு போகிறார்கள். நீங்கள் மதீனாவுக்கு யாரை கொண்டு போறீங்க? உங்களோட ஊருக்கு ரசூலுல்லாவை கொண்டு போறீங்க. கோடியால வருகிற ஒட்டகம் சிறந்ததா, லட்சத்தில் வருகிற ஆடுகள் சிறந்ததா? அது எல்லாத்தை விட பெருமதியான ரசூலுல்லா வாரந்து சிறந்ததா? அதுபோல இந்த உலமாக்கள் நபிமார்களின் சொத்துக்களை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வர்றாங்க. வாயால சொல்லி முடிக்க முடியாத பெருமதி மிக்க சொத்துக்களை கொண்டு வர்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இமாம் தஹாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுறாங்க, நான் ஒரு இடத்துல இருந்தேன். அப்போ முஹம்மது இப்னு இம்ரான் என்ற ஒரு அறிஞர் இருந்தார். அவர் என்னோட கதைக்கிறதுக்காக சலாம் சொன்னார். அந்த இடத்தால ஒரு துனியாதாரி போறார். அவர் பெரிய செல்வம் படைத்தவர், துனியாவுடைய அதிகாரங்கள் மரியாதைகளை அடைந்தவர். நான் அவரை பார்த்து கொண்டிருந்ததால வந்த ஆலிமோட பேசுற சந்தர்ப்பம் கிடைக்கல. அவர் சொன்னாரே, நீங்க அவரை பார்த்து கொண்டிருந்ததால என்னோட கதைக்க இல்லை. அவர் இமாம் தஹாவிட்ட கேட்கிறார், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரிடத்துல இருக்கிறத உங்களுக்கு கொடுத்து உங்களிடத்துல இருக்கிறத அவருக்கு கொடுக்கிறது விரும்புறீங்களா? அதைத்தானே பார்த்தீங்க. எனக்கு இல்லாத அவரிடத்துல இருக்குதுன்னு தானே பார்த்தீங்க. அல்லாஹ் அவரிடத்தில் இருக்கிற செல்வத்தை பிடுங்கி உங்களிடம் தந்து உங்களிடத்தில் இருக்கிற தீனுடைய இல்ம பிடுங்கி அவருக்கு கொடுத்தா நீங்கள் ஜாஹிலான செல்வந்தராக மாறுவீங்க, அவர் ஆலிமான ஃபகீராகுவார். ஹஜ்ரத் இமாம் தஹாவி சொன்னாங்க, ஒருபோதும் நான் விரும்ப மாட்டேன். கோடி கிடைக்கட்டும், மடமையில் தீன் தெரியாமல் இருக்கிறது நான் விரும்பவே இல்லை. அப்போது தான் சொன்னாங்க அவரு, இல்ம் என்பது எவ்வளவு பெரிய ஒரு சொத்து தெரியுமா? பணம் தெரியாத சீமாந்தனம் என்னாங்க. லட்சமாக கோடியாக கையில என்றதுக்கு இருக்காது, ஆனால் அந்த இல்முள்ளவரிடத்தில் கினா உண்டாகுது. அவருக்கு தெரியும் இதெல்லாம் வருகிறது ரப்புடைய ஹஸானாவில் இருந்து. தேவைகளை அவனிடம் சொன்னால் என்ற தேவைகளை பூர்த்தியாக்கலாம். செல்வம் தெரியாத கினா, பணம் தெரியாத கினா. மற்றவர்கள் தன்னுடைய குடும்பத்தை தனது ஊராரை வைத்து கண்ணியப்படுகிறார்கள். நான் இவ்வளவு பேருக்கு முன்னால் உள்ள தலைவன் என்று பேசுகிறார்கள். இல்மு வந்துருச்சண்டா ஆள் இல்லாமலே உங்களை கண்ணியமாக்கும். இஸ்ஸுன் பிலா அஷீரா, ஆள் இல்லாம கண்ணியப்படுத்தும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவ்வளவு கண்ணியமான ஒரு சொத்தோடு இந்த ஆலிம்கள் போறாங்க. இவர்களுடைய பெருமதியை பெற்றோர்கள் விளங்கினாதான் இவர்கள் உருவாகிய மதரசாக்களின் பெருமதியையும் மக்கள் விளங்குவாங்க. மதரசாக்கள் தேவை என்பதை விளங்குவாங்க. மதரசா ஒன்றை பாதுகாக்கிறதுக்காக ஒவ்வொரு முஸ்லிமும் எவ்வளவு கடமைப்பட்டிருக்கிறாங்கிறத விளங்குவாங்க. பணம் உள்ளவர் பணத்தால பாதுகாக்கணும், ஆளுமையுள்ளவர் ஆளுமையால பாதுகாக்கணும், நிலம் உள்ளவர் நிலத்தால பாதுகாக்கணும், சிந்தனையாளர் சிந்தனையால பாதுகாக்கணும். ஏன்?